விடுமுறை தினமான நேற்று தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு கலங்கரை விளக்கை சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு கடற்கரை பகுதியை கண்டு கழித்தனர். மணப்பாடு கடற்கரையோரம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கலங்கரை விளக்கு பூங்கா, கடல்வழி ஊடுருவலை கண்காணிக்க உயர் கோபுர கேமரா உள்ளது. இதனை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி இல்லாததால் கடற்கரைக்கு செல்லும் மக்கள் வெளியிலிருந்து பார்த்து வந்தனர். இந்நிலையில் கலங்கரை விளக்கு மற்றும் பூங்காவை பொதுமக்கள் உள்ளே சென்று பார்வையிட கடந்த ஜூன் 7ஆம் தேதி முதல் அனுமதி வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் நீரூற்று போல் தண்ணீர் மேல்நோக்கி பாய்ந்தது. 7வது வார்டு SM நகர் அருகே மேட்டுப்பாளையம் 2ஆம் குடிநீர் திட்டத்தின் கீழ் மேல்நிலை தொட்டிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நகராட்சி ஊழியர்கள் அவ்வழியே செல்லும் குடிநீர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தினர். நடத்தனீங்களா? தஞ்சை பெரிய கோயிலில் ஆசாட நவராத்திரி விழாவின் 3வது நாளான நேற்று வராகி அம்மன் குங்கும அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். ஆசாட நவராத்திரி விழாவின் முதல் நாள் வராகி அம்மனுக்கு இனிப்பு அலங்காரமும் 2ஆம் நாள் மஞ்சள் அலங்காரமும் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 23 சவர நகைகள், 4 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற கண்காணிப்பு கேமரா காட்சி வெளியாகியுள்ளது. அயோத்திப்பட்டியைச் சேர்ந்த பணராஜா பெரியகுளம் ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். மனைவி விவசாய வேலை பார்த்து வருகிறார். அனைவரும் வேலைக்கு சென்றனர். வயலுக்கு சென்ற மனைவி வீடு திரும்பிய போது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்தன. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 23 சவர நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. சேடப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து வீட்டின் முன்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளின் அடிப்படையில் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பெண்களிடம் நகை பறிப்பில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரம்பக்குடி அருகே மருதங்கோன் விடுதி கிராமத்தில் நள்ளிரவில் கருணாநிதி என்பவரது வீட்டுக்குள் புகுந்த 5 பேர் கும்பல் கட்டையால் அவரை தாக்கியது. பின்னர் கருணாநிதியின் மனைவி மாரிக்கண்ணு அணிந்திருந்த தங்கச் செயினை பறித்து சென்றது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவரது மனைவி ஷீலாவையும் 5 பேர் கும்பல் கடுமையாக தாக்கி அவரது தாலி செயினையும் பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் நகை பறிப்பு மற்றும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கந்தர்வக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. கோவில்பட்டி மற்றும் லால்குடியில் நிகழ்ந்த இருவேறு வேன் விபத்துகளில் 23 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர்கள் குற்றாலத்திற்கு சுற்றுலா சென்றுவிட்டு வேனில் ஊருக்கு திரும்பி வந்துள்ளனர். அப்போது துரைசாமிபுரம் பகுதியில் வேன் நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்ததில் வேனில் பயணித்த 15 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியை சேர்ந்த 10 பேர் பெண் பார்க்க பழனி நோக்கி வேனில் சென்றுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் சென்றபோது சாலை நடுவே வைக்கப்பட்டுள்ள மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த லாரியின் பின்புறம் வேன் மோதியது. இதில் படுகாயமடைந்த 8 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சிலை திருடப்பட்டு நியூயார்க்கில் உள்ளதாகவும் அதை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார்.
தஞ்சை பெரிய கோயில் முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1997ஆம் ஆண்டில் ஐம்பொன்னாலான வீணாதாரர் சிலை களவு போனதாகவும் அப்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த பொன் மாணிக்கவேல் உடனடியாக சிலையை மீட்க வேண்டும் என தெரிவித்தார். மன்னர் காலத்து சிலை என்பது உறுதியாக தெரியும் என்றும் அதன் மதிப்பு 25 கோடி ரூபாய் இருக்கும் என கூறிய பொன் மாணிக்கவேல் சிலை விற்பனையாகிவிட்டால் மீட்பது கடினம் என்றும் சிலையை மீட்காவிட்டால் தமிழகத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தேவையில்லை என்றும் தெரிவித்தார். குறைஞ்சபட்சம் 25 கோடிக்கு குறையாம இருக்கவே இருக்காது, அதுக்கு மேலதான் இருக்கும். கோயிலோட பேர் ஏற்கனவே சொல்லிட்டு காசி விஸ்வநாதர் இருக்க வேண்டிய இடம் அந்த கோயில் இருக்கிறது ஒரத்தநாடு கோயில். ஏற்கனவே அதுக்கு வேண்டிய ஆதாரம் என்னென்ன இருக்குன்னா நான் சொல்லியிருக்கேன். 1957, 58 அதில் கோயிலில் வச்சு எடுத்த போட்டோ காப்பி நம்மள்ட்ட இருக்கு. இது நியூயார்க்ல இருக்கு சார், அமெரிக்காவில் நியூயார்க் மாகாணத்தில் இருக்கு. விற்பனைக்கு இருக்க ஒரு மியூசியத்துக்கார விற்கிறார். மியூசியம் அவர்கள் வாங்கியிருக்கார். திருடங்கள் கலவாணி பசங்க இருப்பாங்க நம்ம நாட்டிலேருந்து, இங்கேருந்து திருடப்பட்டு மெட்ராஸுக்கு போய் மெட்ராஸ்லேருந்து பாம்பே போய் பாம்பேல இருக்கக்கூடிய இந்தோ நேபாள் ஆர்ட் சென்டர்னு சொல்லுவீங்க, அந்த இந்தோ நேபாள் ஆர்ட் சென்டர் மூலமா வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போய் நியூயார்க்ல ஒரு இடத்துல முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மியூசியத்தில் இருக்குது, விற்கப்பட போகுது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தொப்புத்துறை, அகஸ்தியம்பள்ளி, நெய்விளக்கு, ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் 1 மணி நேரம் மழை பெய்தது. கடும் வெப்பம் நிலவிய நிலையில் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கோவை புறநகர் பகுதிகளில் 2 ஆண்டுகளாக வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டார். சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவதாக வந்த புகார்களை அடுத்து தனிப்படை அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த கௌதம் என்பவரை விசாரித்த போது கடந்த 2 வருடங்களாக கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரிடமிருந்து 12 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் மாங்கனி திருவிழாவையொட்டி அம்மையார் சிவனை ஆராதனை செய்வது போன்ற அலங்காரத்தில் காட்சியளித்தார். காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் மாங்கனி திருவிழாவின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகர் மற்றும் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்மையார் சிவனை ஆராதனை செய்வது போன்ற அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மன்னார்குடி அருகே மரத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். கருணாவூர் கிராமத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பவர் பிரசாந்த் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் கோயில் திருவிழாவை காண்பதற்காக சென்றுள்ளார். அப்போது சாலையோரம் இருந்த மரத்தில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வாகனத்தில் பயணித்த 2 உயிரிழந்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 2 அணைகளிலிருந்தும் வினாடிக்கு 4554 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 3000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நீர்நிலைகளில் குவிந்து வரும் வெளிநாட்டு பறவைகளை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். மாவட்டத்தில் கடும் வெயில் வாட்டி வரும் நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக வற்றி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையின் ஓரத்தில் உள்ள குளத்தில் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் முகாமிட்டுள்ளன. வெளிநாட்டு பறவைகள் தண்ணீரில் இரைகளை தேடி உண்ணும் காட்சிகளை அந்த வழியாக செல்வோர் வேடிக்கை பார்த்து செல்கின்றனர். முகூர்த்த தினத்தையொட்டி ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்து விற்பனையானது. சுற்றுவட்டார பகுதிகளான கன்னியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி, தெப்பம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முல்லை, மல்லிகை, ரோஜா உள்ளிட்ட ஏராளமான பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன.
முகூர்த்த தினத்தையொட்டி பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. மல்லிகை, கனகாம்பரம் பூ ஆகியவை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், பிச்சி, முல்லைப்பூ 300 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஜா கிலோ 40 ரூபாய்க்கும் விலை உயர்ந்த ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் மக்கள் வரிப்பணத்தை கையாடல் செய்த இளநிலை உதவியாளரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் கணக்கு பிரிவு இளநிலை உதவியாளராக பணியாற்றி வந்த சரவணன் மக்களிடம் வசூல் செய்த வரிப்பணத்தை வங்கியில் செலுத்தாமல் கையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அலுவலர்களுக்கு தெரிந்த நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். விசாரணையில் 2023 தற்போது வரை உள்ள ஆவணங்களை சரிபார்த்தபோது 4 கோடி ரூபாய்க்கு மேல் சரவணன் கையாடல் செய்திருப்பது தெரியவந்தது. சரவணனை கண்காணிக்காமல் இருந்த கணக்கு பிரிவு கண்காணிப்பாளர் சாந்தி, இளநிலை உதவியாளர் சதீஷ் இருவரையும் ஆணையர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற தென்மாநில அளவிலான மின்னொளி கபடி போட்டியில் சொக்கநாதன் புத்தூர் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இருந்து 52 அணிகளைச் சேர்ந்த 624 வீரர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சொக்கநாதன் புத்தூர், மீனாட்சிபுரம் அணியினர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். இதில் சொக்கநாதன் புத்தூர் அணி வெற்றி வாகை சூடி கோப்பையை தட்டிச் சென்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் ஆடுகள் விற்பனையாகின. ஆடி மாதம் வரவுள்ளதால் கோயில் திருவிழாக்களில் படைப்பதற்காக ஏராளமானோர் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். மேலும் வளர்ப்பு ஆடுகளையும் ஆர்வத்தோடு வாங்கிச் சென்றனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு ஒன்று 7000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. கடந்த 2 வாரமாக ஆடுகள் விற்பனை குறைந்திருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் நகைக்கடையில் 2 பேர் தங்க நகைகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூனாலமூடு பகுதியில் உள்ள நகைக்கடைக்குள் ஆளில்லாத நேரத்தில் புகுந்த 2 திருநங்கைகள் 6 சவரன் நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருநங்கைகளை பிடித்து விசாரணை செய்ததில் தாங்கள் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளனர். நகைகளை விற்று பணமாக மாற்றி வைத்திருப்பதாகவும் அதனை திருப்பி தருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பணம் திரும்ப கிடைத்ததால் கடையின் உரிமையாளர் புகாரை வாபஸ் பெற்றுள்ளார். இதையடுத்து திருநகைகளை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். இந்நிலையில் நகைகளை திருடியது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சென்னை அனகாபுத்தூரில் கனமழையின் காரணமாக சாலை சேரும் சகதியுமாக மாறியுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட தெருக்களில் இரவு பெய்த மழையின் காரணமாக சாலைகள் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், வேலைக்கு செல்வோர் என அனைவரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது சரி செய்வதற்கான பணிகளை துவங்கியுள்ளதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. 5 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான பூக்குழி இறங்கும் நிகழ்வில் தீச்சட்டி ஏந்தி மாரியம்மன் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் பூக்குழியில் பக்தியோடு இறங்கினர். இந்த நிகழ்வின் போது சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. 2 அணைகளிலிருந்தும் வினாடிக்கு 4554 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான வெலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 3000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. புதிய
தலைமுறை செய்தி எதிரொலியாக ஆபத்தான வகையில் இருந்த மின்கம்பம் மாற்றப்பட்டு புதிய மின்கம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் தனியார் பெட்ரோல் பங்க் அருகில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இருந்த மின்கம்பம் குறித்து கடந்த 29ஆம் தேதி புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக மின்வாரிய செயற்பொறியாளரின் அறிவுறுத்தலின்படி பழுதடைந்த மின்கம்பத்தினை உடனடியாக அகற்றி புதிய மின்கம்பத்தினை அமைத்துள்ளனர். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட தனியார் டிராவல்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் செய்த விளம்பரத்தை நம்பி 100க்கும் மேற்பட்டவர்கள் பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் பல கோடி ரூபாயை வசூலித்துக் கொண்டு புனித பயணத்திற்கு அழைத்துச் செல்லாமல் மோசடியில் அந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். கோவை புறநகர் பகுதிகளில் 2 ஆண்டுகளாக வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டார். சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் காணாமல் போவதாக வந்த புகார்களை அடுத்து தனிப்படை அமைத்த வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த கௌதம் என்பவரை விசாரித்தபோது கடந்த 2 ஆண்டுகளாக கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரிடமிருந்து 12 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கோவையில் 438 கிலோ புகையிலை பொருட்களை கடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சூரூர் பகுதியில் புகையிலை பொருட்களை சிலர் விற்பனைக்கு கொண்டு வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பகவத்சிங் என்பவரை பிடித்து சோதனை செய்தபோது சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பகவத்சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.